வெல்கம் டு ஃபுட் பவர் சமையல். என் அன்பு சொந்தங்களுக்கு அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, தீபாவளி ஸ்வீட்டாக குறைஞ்ச செலவில் ஒரு அதிரசம் போட போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்ப்போம். சுவையாக சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதிரசத்துக்கு 1 கிலோ அரிசி, அதாவது உருட்டு பச்சரிசி, ஒரு கொஞ்ச நேரம் நனைய வச்சுக்கிடுவோம். அரிசியை ஒரு 2 தண்ணி வச்சு நம்ம கழுவி விடுவோம். 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ அச்சு வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், இப்போ அரிசி நல்லா தண்ணி இல்லாமல் ஆகிட்டு, இதை இப்போ நம்ம மிக்சியில் இடிச்சுக்கிடுவோம். அதாவது பச்சரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு ஒரு துணியில், ஒரு வெள்ளை துணியில் நம்ம விரித்து போட்டிருந்தோம். இணலில் காஞ்சா போதும். பாருங்கள், மிக்சியில் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கூட ஆகுது. 5 நிமிஷத்தில் அரைச்சிடலாம். நல்லா அழகாக மாவாக அரைப்பட்டுட்டு பாருங்கள், கொஞ்சம் நெருன்னு இருக்குது. அப்போ தான் அந்த அதிரசம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பற்ற வச்சுக்கிடுவோம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிடுவோம். சட்டி சூடாகட்டு. இப்போ அச்சு வெல்லத்தை நொறுக்கி வச்சுருக்கோம். அதாவது 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ அச்சு வெல்லம் நொறுக்கி வச்சுருக்கோம். அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் பாவட்டு. இப்போ 1/2 கிலோ அச்சு வெல்லம் போட்டுக்கோம். நம்ம 1/2 கிலோ போதும். தேவை இனிப்பு கூடுதல் சாப்பிட்னா கூட ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். அதாவது அதிரசம் ஒரு நாளைக்கு முன்னாடி பாவு எடுத்து வச்சு மறுநாளைக்கு அதிரசம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ எடுக்கணும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரை மிக்ஸியில் இடித்து போட்டுக்கிடுவோம். இப்போ பாவு ரெடி ஆகுது. இது லைட்டாக லேசாக ஒரு கம்பி பதத்துக்கு விட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இப்போ கேஸை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிட்டு பாவு. இனிமேல் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை எடுத்துட்டோம்னா அந்த தூசி எதுவும் இருக்காது. இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. ரைட், ஓகே. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம கிண்டிக்கிடுவோம். கட்டி விடாமல் கிண்டணும். கட்டி விடாமல் கிண்டணும். பாருங்கள், இப்படி கலக்கும் போதே மனமே அருமையாக இருக்குது. அந்த சூடு ஆறதுக்குள்ளே நம்ம கிண்டிடணும். கையை வச்சு கிண்டக்கூடாது. கையை வச்சு கிண்டினா ரொம்ப சூடாக இருக்கும். நல்லா இந்த அரிசி மாவு தெரியாமல் நல்லா கிண்டி வச்சிடணும். இது 1 நாள் கழித்து தான் எடுக்கணும். அப்போ தான் அந்த அதிரசம் நல்லாயிருக்கும். கைப்படாமல் இருந்ததுன்னா எத்தனை நாள் இருந்தாலும் ஒன்றும் செய்யாது. இவ்வளோ லூஸாக இருந்தால் தான் அதிரசம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சிடணும். ஒரு மூடி வச்சு இப்போ இதை மூடி வச்சுருவோம். 2 நாள் கழித்து எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும். 2 days later. இப்போ 2 நாள் கழித்து நம்ம எடுத்து பார்ப்போம். அதிரச மாவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், லைட்டாக பொங்கியிருக்கு. 2 நாள் கழித்து எடுத்து போட்டால் தான் அதிரசம் சூப்பராக இருக்கும். பற்ற வச்சுக்கிடுவோம். எண்ணெய் அடுப்பில் வச்சுக்கிடுவோம். சரி, இப்போ இந்த மாவு நல்லா பிணையணும். வேறு ஒன்றும் போட வேண்டாம். அதாவது 2 நாள்னால் தான் நல்லா புளிப்பு, கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அந்த அதிரசம் நல்ல டேஸ்ட்டாக வரும். அவ்வளோதான். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் அதிக சூடாக வேண்டாம், லேசாக சூடு இருந்தால் போதும். இந்த சூடு இருந்தால் போதும். அதாவது ஒரு சின்ன சருகு பையை இப்படி கையில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பாத்திரம் இருந்ததுன்னா, ஒரு சின்ன பாத்திரம் இப்படி வச்சுக்கிட்டோம்னா அந்த அதிரசம் ரவுண்ட் ஷேப்பில் வரும். இப்போது பொடி உருண்டை எடுத்துக்கிடுவோம்.
பாருங்கள் எடுத்தாச்சு. இப்போ இதில் லேசாக தண்ணியை இறக்கி விடணும். போட்டாச்சு. இப்படி போட்டுக்கலாம். இது ரொம்ப ஒரு சிம்பிளான வேலை. அதிரசம் வந்து எண்ணெய் சூடு கம்மியாக இருந்தாலும் இப்படி உப்பிக்கிட்டு வரும். நம்ம கொஞ்சம் வெந்த உடனே மாற்றி போட்டுடணும். பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அதாவது அதிரசம் மாவு வந்து ஒரு 2 நாள் ஊர் இருந்தால் தான் இந்த மாதிரி புசு புசுன்னு வரும். இது ஒரு சிம்பிளான ஒரு வேலை. அதாவது நம்ம பாவு எடுத்து வைக்கும்போதே பாதி மாவு வெந்துடும். அதனால் எண்ணெய் கேஸை வந்து சிம்மில் வச்சு போட்டோம்னா அதிரசம் நல்லா வரும். கேஸை கண்டிப்பாக கூட்டி வைக்கக்கூடாது. பாருங்கள், 1/2 கிலோ அரிசி மாவில் நம்ம 30 அதிரசம் எடுத்துருக்கோம் இதே மாதிரி. ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதாவது கரெக்டாக 2 நாள் ஊற வைக்கணும். 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ அச்சு வெல்லம். அரிசியை வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா எறுத்து நல்லா ஒரு துணியில் காய போட்டுடணும். அது பிறகு மிக்சியில் அரைச்சினா 5 நிமிஷம் கூட ஆகாது. அதுக்கு பிறகு அந்த அச்சு வெல்லத்தை நுறுக்கி பாவு எடுத்து வச்சு 2 நாள் கழிச்சு தீபாவளி ஸ்வீட்டை போட்டு சாப்பிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.